நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நம்ம போயிட்டு வரலாம்ப்பா. எனக்காக 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கப்பா. இதுக்கப்புறம் எப்பவுமே நீங்க என் கூட வரணும் நான் சொல்லவே மாட்டேன். இந்த ஒரு தடவை மட்டும் நீங்க என் கூட வாங்கப்பா. ப்ளீஸ் பா. அது வந்துமா நான் நீங்க வரணும். நீங்க வரலனா நான் சொன்னபடி செஞ்சிடுவேன். நீங்க என்ன அடிச்சாலும் சரி திட்டினாலும் சரி நான் ஸ்கூல் போக மாட்டேன். ஓகே நான் வரேன். நிஜமாவாப்பா? வரமா. என் செல்லமான தங்க அப்பா. ஏய் அனிலா, இந்த பேக் கொஞ்சம் வாங்கிக்கலாம்ல? ஐயோ ஏங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்ததும் நடிக்காம தயவு செஞ்சு உள்ள வாங்க. நான் ஒன்னும் நடிக்கலடி. நடந்து என் முதுகே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோடா, 1 கிலோமீட்டர் நடந்ததுக்கே உங்களுக்கு உடம்பு வலிக்குதா? நான் தினமும் 4 கிலோமீட்டர் நடந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அது உன்னால முடியும், ஆனா என்னால முடியாது. என்னோட நெஞ்சு அப்படியே படபடன்னு துடிக்குது. ஒரு ஆட்டோவை பிடிச்சி இங்க வந்துட்டு பாலா கிட்ட காசை கொடுன்னு சொன்னா கொடுக்க மாட்டாளா? இங்க பாருங்க, 1 கிலோமீட்டர் வரதுக்காக 40 ரூபாய் செலவு பண்ண வேண்டாம். அடிக்கடி நடக்கிறது நல்லது, உடம்பு கொஞ்சம் குறையட்டும். ஒரு நிமிஷம் நில்லுடி. இவங்க டூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நம்மளும் ஒரு டூர் போகணும். எங்க போகணும்? வண்டி வாடகை கொடுக்க காசு இல்லன்னு தானே நடந்து வந்திருக்கோம். நடக்க ஆரம்பிச்சதும் உங்க உடம்பு உடனே வலிக்க ஆரம்பிச்சிடும். பார்க்கணும்னு ஆசைப்படுற இடத்தோட போட்டோ பார்த்தாலே போதுங்க நமக்கு. டேய் வாடா டேய், என்னடா நீ இப்படி இருக்க? என்ன விஷயம்? குளிக்க போனோம். அதான் உங்க வீட்டுக்குள்ளே பெரிய பாத்ரூம் இருக்கேடா. மோட்டார் ரிப்பேர் பெரியப்பா, அதனால குளத்துல போய் குளிச்சிட்டு வரோம். பெரியப்பா நீங்க புல்லட் எடுத்துட்டு வரலையா? இப்போதைக்கு புல்லட் எல்லாம் எனக்கு இல்லப்பா. இந்த வண்டியை வச்சே அப்படியே ஓட்டிட்டு வந்துட்டேன். வலிக்குதுடி. ஐயோ அம்மா எங்கம்மா? ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சீக்கிரமா குளிச்சிட்டு வர சொல்லி எங்க கிட்ட அம்மா சொன்னாங்க. இவன் வரவே மாட்டான். ஓட்டனா ஏடா, உனக்கு நீச்சல் தெரியுமா என்ன? நீ டூரை முடிச்சிட்டு வா, பெரியப்பா உனக்கு நீச்சல் கத்து தர. சரியா? வா. ஐயோ என்ன தூக்காதீங்க, துண்டு மட்டும் வந்துடுச்சுன்னா மானக்கேடா ஆயிடும். ஐயோ அட வாங்க போலாம். நம்ம வரலன்னு பாலா நினைக்க போறான். நீ வாமா வா. வா. இது வரைக்கும் நீச்சல் கத்துக்காம இருந்திருக்க, பெரியப்பா சிறப்பா கத்து தரேன். நீ நல்லா டைவ் அடிச்சு குளிக்கலாம். ஓகே. இதுல உங்க வீட்டுக்கார கிட்ட 50,000 ரூபாய் பணம் இருக்கு. நீங்க வர கொஞ்சம் லேட் ஆனதுனால பணம் கொடுக்க உங்களுக்கு இஷ்டம்னு நினைச்சு என் வீட்டுக்காரர் யார்கிட்டயோ பணம் கேட்டுட்டு இருந்தாரு. பணத்தை கொடுக்கறேன்னு நான் சொல்லிட்டு தானே போனேன். நீங்க அடகு வச்சீங்களா இல்ல அப்பாவோட பீரோ திறந்தீங்களா? அந்த பீரோவை திறக்க திருடனால கூட முடியாது. நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் வலையில அடமானம் வச்சுட்டேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அங்க பாலா வேலை பார்த்துட்டு இருக்கா. நம்ம பாலாக்காவா? ஆமா, அவளை பார்க்கவே கேவலமா இருந்துச்சு. திரும்பி வந்துடலாம்னு நினைச்சப்பதான் அந்த கம்பெனி ஓனர் ஒரு பொண்ணு, அவங்க என்ன கூட்டிட்டு போய் அவளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவளை அந்த கம்பெனியை விட்டு வெளியே அனுப்புங்கன்னு சொல்லி அவளை பத்தி முக்கியமான விஷயம்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்க எதுக்குமா தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க? அவங்க எப்படியும் வாழ்ந்துட்டு போட்டுமே. அப்படியெல்லாம் ஒண்ணும் வாழக்கூடாது. என் அண்ணன் குடும்பத்துல இருக்கிற ஒரு ஆளாவது இப்படி கஷ்டப்பட்டு வாழ்றத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளை அவங்க வெளியே அனுப்புறாங்களான்னு பாக்குறேன். இல்லனா நகையை திரும்ப எடுக்க போகும்போது அதுக்கான வேலையை நான் பாத்துட்டு வருவேன். அத்தை எப்போ வந்தீங்க? நான் இங்க வந்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது. குழந்தைய கூட்டிட்டு டூர் போறதா சொல்லிட்டு இருந்தா. ஆமா, 2 நாள் ப்ரோக்ராம். ரொம்ப லேட் பண்ண வேணாம்னு தான் நாங்க நினைக்கிறோம். என்னங்க அம்மா பணம் கொடுத்திருக்காங்க. அத்தை நான் எதுவும் கஷ்டம் கொடுக்கல. மாப்பிள்ளை என்கிட்ட முத ஒரு உதவி கேட்டிருக்கீங்க. எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்ல. அம்மா உங்க மாப்பிள்ளை கையில நீங்களே கொடுங்க. அத்தை காஃபி குடிச்சிங்களா? இல்ல. நம்ம ஒண்ணா சாப்பிடலாம். ஆஷா சாப்பாடு எடுத்து வை. ஆமா, உங்க அண்ணனும் அண்ணி இங்க இல்லையா? பாலாக்கா குழந்தைங்க டூருக்கு போறாங்களாம். என் மாமியார் அங்க தானே இருக்காங்க. உதவியா இருக்கட்டும் அங்க போயிருக்காங்க. பாலா வீட்டுல போய் இருக்க அவங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? சுமேஷ் உங்க அம்மாவை நீங்க இங்க கூட்டிட்டு வாங்க. நான் அவங்கள கூப்பிட்டுட்டு தான் இருக்கேன், ஆனா அவங்க தான் வரல. அவங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப வரட்டும். ஆமா, குழந்தை தூங்கிட்டு இருக்கால என்ன? ஆமா, நல்லா தூங்கிட்டா. எழுந்துக்கிற நேரமாச்சு. ரொம்ப நேரம் ஆகுது. நான் போய் அவளை பாத்துட்டு வரேன். பணம் வந்ததும் கொடுத்துடணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.
நான் வர வரைக்கும் அம்மாவை இங்கேயே இருக்க சொல்லு. நான் சொல்லலைனாலும் அம்மா இங்க தான் இருப்பாங்க. எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்குங்க. ம். இங்க தான் அக்காவும் மாமாவும் இல்லைல்ல, வீட்டை லாக் பண்ணிட்டு நாங்களும் உங்க கூட வரட்டுமாங்க? கம்பெனி மீட்டிங் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? அதுவும் 2 நாள். அப்படின்னா நான் எங்க வீட்டுக்கு போறேன். மாமாவும் அக்காவும் வரும்போது வீடு பூட்டி இருக்கணும். உள்ள வர முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்கேயாவது உட்காந்துட்டு அப்படியே எங்கேயாவது போயிடுவாங்க. யாரு? சதீசனா? ம். அவரு கதவை உடைச்சு போட்டு உள்ள வந்துருவாரு. அதுக்கப்புறம் கதவை ரிப்பேர் பண்ற பைசாவும் நான் தான் கொடுக்கணும். பாலா, நீ இன்னும் ரெடியாகவே இல்லையா? அவங்க வரதுக்கு முன்னாடி காஃபி குடிக்கணும் இல்லையா? நான் குடிச்சுக்கிறேன்க்கா, நீங்க குழந்தைங்களுக்கு மட்டும் ஊத்தி கொடுத்துருங்க. என் வீட்டுக்காரரும் அத்தையும் குடிக்கும் போது அவங்களும் குடிச்சிட்டாங்க. நீ வா, நம்ம ஒன்னா போய் குடிக்கலாம். ஆம். என்ன பாலா இது? இந்த மாதிரி பழைய சாரியை கட்டிட்டு இருக்க? நீ ஒரு நல்ல சாரியை கட்டிட்டு வெளியில வந்தனா அன்னைக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டு நீ முதல்ல வீட்டுக்குள்ள வந்த பாரு, அப்படியே கல்யாண பொண்ணு மாதிரியே இருப்ப. ஒரு சந்தோஷமான வேலைக்காக போகும்போது அன்னைக்கு நடந்த சம்பவத்தை பத்தி ஞாபகப்படுத்தாதீங்கக்கா. ஏகப்பட்ட கஷ்டங்களை நீ தாங்கிக்க வேண்டியதா இருந்தாலும் நீ தான் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டல்ல, அதுவே நீ பண்ண பெரிய புண்ணியம். சதீஷ் மாமா மனசு வச்சாருன்னா உங்க கஷ்டம் எல்லாமே போயிடும்க்கா. என்னால சொல்ல முடிஞ்ச அளவுக்கு நான் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். அதை கேட்டது ஒரு 2 நாளைக்கு ரொம்ப பொறுப்பா நடந்து பாரு, அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிடுவாரு. இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் தான் நினைச்சிட்டு இருக்க. அம்மா அம்மா, பீரோல வச்சிருக்க ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுக்கட்டுமா? நான் வரேம்மா. பழைய ட்ரெஸ் எல்லாம் எடுக்காதன்னு அவன் என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காமா. டூருக்கு போகும்போது புது ட்ரெஸ் தான் வேணுமா. இருக்கிறதுலே நல்லதை போட்டுக்கிட்டா போதும். பாலா, உங்க கூட வரவங்க பணக்கார வீட்டு பசங்க. பணக்கார வீட்டு பசங்க மாதிரி நடந்துக்க மாட்டாங்கக்கா. நாம தான் எதுவுமே இல்லைன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அகிலா, நீ அவன் கிட்ட போய் சொல்லு, டூர் போகும்போது நல்ல ட்ரெஸ் முக்கியம் இல்ல, நல்ல பிஹேவியர் தான் முக்கியம்னு சொல்லு. அம்மா நீங்களே வந்து சொல்லுங்க, நான் சொன்னா அவன் சண்டை போடுவான். அவன் சண்டை போடுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால புது ட்ரெஸ்ஸை நான் 2 பேருக்குமே வாங்கி வச்சிருக்கேன். அப்படியா? ஒளிச்சு வச்சிருக்கேன்க்கா. அதை பார்த்ததும் போடணும்னு தான் சொல்லுவாங்க. நான் போய் எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன். நீனும் ரெடி ஆகலையா? அப்பா இங்கே பாருங்க, பொண்ணுங்க ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்ப பாருங்க எப்படி இருக்கேன், சூப்பரா இருக்கேன்ல? என் பொண்ணு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கா. என் கல்யாணி செல்லம் எது போட்டாலும் சூப்பரா தான் இருப்பா. அப்பா நீங்க எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டமா, இங்க பாரு. ரெஷ்யூம் பேஸ்டியும் எடுத்து வச்சிருக்கீங்கல்ல? எல்லாம் எடுத்தாச்சு. நீ என்ன கம்பல் பண்ணதுனால தான் இந்த ட்ரிப்புக்கே நான் வரேன். நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, ஆனா என்ன யாரும் தொலை பண்ணக்கூடாது. நாங்க எல்லா குழந்தைங்களும் ஒரு டீம், பிரீத்தி ஆண்டி அங்கிளும் ஒரு டீம். நீங்க எதுலயும் கலந்துக்காம இருந்தீங்கன்னா டீச்சர் நம்ம தனியா இருப்பாங்க. நீங்க 2 பேரும் டீமா இருங்களேன். இங்க பாரு, இந்த மாதிரி வார்த்தை உன் வாயில இருந்து வந்தா அடுத்த செகண்ட் நான் கிளம்பிடுவேன். இல்ல, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சொல்லக்கூடாது. நான் உங்க டிரைவரா உங்க கூடவே தான் இருப்பேன். அம்மா எங்க கூட இருந்தாலே போதும். இவ இன்னும் ரெடி ஆகலையா? ரெடி தான். ஆமா, நீ எங்க போற? அப்பாவும் எங்க கூட வராங்க பாட்டி. நீயும் கூட போறியா? இவ ஆசைப்படுறால, போய் தான் ஆகணும். அப்பா உன்னை தேடிட்டு இருக்காரு. என்ன விஷயம்? அது எதுவும் சொல்லலடா. ஆனா நீ காலையில எங்கேயாவது போறது இருந்தா அவரை பாத்துட்டு போகணும்னு சொன்னாரு. ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா? அது ஒண்ணுலமா, சூப்பர் மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல பார்க்கிங் ஃபெசிலிட்டி ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்ன பிளான தான் இப்போ இன்ஜினியர் பண்ணிருக்காரு. அதை பத்தி பேசதான் அப்பா கூப்பிடுவாரு. பார்க்கிங் வேண்டாம், நம்ம பில்டிங்கே சேர்த்து கட்டிலான்னு அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அவர்கிட்ட தேவையில்லாம சண்டை தான் வரும். அப்புறம் இவ கூட நான் போக முடியாது. நாங்க டூர் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் பேசணும்னு தாத்தா கிட்ட சொல்லிருங்க. அப்பா குளிக்க போயிருக்காருடா. அவர் வந்ததுக்கு அப்புறம் எதுக்காக வர சொன்னீங்கன்னு கொஞ்சம் கேட்டுட்டு போ. இப்பயே பிரீத்தி ஆண்டி அங்கிளும் வந்துடுவாங்க. நீங்க ரெடியா இருங்க, நாங்க வந்த உடனே கிளம்பிடணும்னு பிரீத்தி ஆண்டி தான் சொன்னாங்க. சுரேஷ், அப்பா ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைச்சா? முக்கியமான விஷயம்னா நேத்தே சொல்லிருக்கலாமே. போயிட்டு வந்து பேசிக்கலாம். இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும்பா, நம்ம போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இந்த கிளிப் சரியா இல்ல, கொஞ்சம் சரி பண்ணி விடுங்கப்பா. கரெக்டா இருக்காப்பா? ஆமாமா, அழகா இருக்க. அம்மா, நான் கல்யாணியை கூட்டிட்டு வரேன். பாட்டி.
டூருக்கு போறதால உன் பசங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இருக்காதா பின்ன, இவங்களுக்காக தான் இந்த டூரே. பொதுவா வெக்கேஷன் டைம்ல தான் இந்த மாதிரி டூர்லாம் பிளான் பண்ணுவோம். இது இப்ப திடீர்னு முடிவு பண்ணி கிளம்பிட்டோம். ஆமா, கல்யாணி எங்க காணும்? அவ நேத்துல இருந்து ரெடியாதாமா இருக்கா. முதல் தடவையா சந்தோஷமா இருக்கா. சரி, நீங்க காஃபி குடிச்சிட்டு கிளம்புங்க. நாங்க குடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் கல்யாணி வந்தா மட்டும் போதும். இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சுதா டீச்சரும் குழந்தையும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கல்யாணி சாப்பாடு சாப்பிட்டா. அப்படின்னா கூப்பிடுங்க. இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். கல்யாணி, கல்யாணி. இன்னைக்கு போற டூர்ல ஒரு சர்ப்ரைஸ் gift இருக்கு. யார் கொடுக்க போறா கல்யாணி? நான் தான் கொடுக்க போறேன். அப்படி என்ன கிஃப்ட் அது? அப்பா. அப்பாவும் நம்ம கூட டூருக்கு வர போறாரு. என் கூட வரணும்னு நேரத்துல இருந்து தொலை பண்ணிட்டு இருக்கா. இவ தொந்தரவு தாங்க முடியாம நானும் ஒத்துக்கிட்டேன். அப்படினா லேட் பண்ண வேணாம், போலாம். இங்க பாரு, அப்பாக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. அதெல்லாம் இருக்கும்போது அப்பாவால எப்படி நம்ம கூட வர முடியும்? என்னோட ஆசைகள் நிறைவேற்றினதுக்கு அப்புறமா தான் அப்பா வேற வேலைக்கே போயாகணும். இவன் இப்படி தான் சொல்லுவா சூரஜ். உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா அதை பாருங்க. நான் ஆல்ரெடி ட்ரிப்பு பிளான் பண்ணிட்டேன். அதனால கேன்சல் பண்ண முடியாது. சே, அதெல்லாம் பரவாயில்ல. சம்மிலி இறந்து இன்னைக்கு வரைக்கும் கல்யாணி கூட்டிட்டு நான் எங்கேயுமே போனதில்ல. இப்படி திடீர்னு நம்ம டூர் போக வேண்டியிருக்கோம். கண்டிப்பா இந்த 2 நாளை எவ்வளவுக்காக நான் செலவு பண்ண போறேன். வாங்கப்பா போலாம். சித்துவனா வாங்க. வாலச்சு. சூரஜன வந்தா பாலா வீட்டுக்கு போனதுமே ட்ரிப்பு கேன்சல் ஆயிடும். சூரஜ் கிட்ட அதுக்காக வராதீங்கன்னா சொல்ல முடியும். இப்போ என்னங்க பண்றது? இருங்க. பிரீத்தி ஆண்டினோ வரவே இல்லப்பா. இதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? நெஞ்சு வலின்னு சொல்லி டிராமா பண்ண வேண்டியதுதான். இந்த நேரத்துல காமெடியா? என்ன நடக்குதோ அதை ஃபேஸ் பண்ணலாம். கடவுளே, ஏதாவது ஒரு வழியை காட்டுப்பா. அவ கூப்பிடுறா. பிரீத்தி ஆண்டி வாங்க. கல்யாணி ரொம்ப ரொம்ப அவசரப்படுறா. போலாமா? போலாம். நான் முதல்ல எங்க போலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல டீச்சர் அம்மா வீட்டுக்கு போகணும். அவங்கள கூப்பிடணும்ல. என்ன 2 பேரும் அங்கே நின்னுட்டு வாங்க ஆண்டி கீழே. சரி போமா. கீ என்கிட்ட கொடுங்க, நான் வண்டி ஓட்டுறேன். ஆண்டி ஏறுங்க ஆண்டி. இருமா. அங்கிள், அட, Dress ரொம்ப சூப்பரா இருக்கே. இது அப்பா வாங்கி கொடுத்தாரு. மாமாவை பார்க்கவே இல்லை. குளிக்க போயிருக்காருல, எப்படியோ 1 மணி நேரம் ஆகும். பார்த்துட்டு போகணும்னா உங்க டைம் தான் வேஸ்ட் ஆகும். நான் சொல்லிக்கிறேன். நம்ம இப்ப எங்க போறோம் அங்கிள்? அது உங்க அப்பா அம்மா தானே முடிவு பண்ணிருக்காங்க. வாங்க ஆண்டி போலாம். இரு கல்லு, போலாம். குழந்தைங்கள பத்திரமா பாத்துக்கோ. தண்ணியில விளையாட விடாம பாத்துக்கோன்னு. நாங்க போவோமானே தெரியல. என்னாச்சு? இது டூர் தானே, எப்ப வேணாலும் கேன்சல் ஆகலாம். டூருக்கு போகும்போது இந்த மாதிரிலாம் பேசிட்டு போகாத. சந்தோஷமா போயிட்டு வாங்கம்மா. சந்தோஷமாவா? இப்போதைக்கு சொல்ல முடியாதுமா.
நம்ம 2-3 நாள் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அங்கிள். அதை நம்ம பாத்துக்கலாமா? ஏறுங்க அங்கிள். ஏறுங்க ஆண்டி. சாரதா, அவர் வந்துட்டாரு. அப்பா கிட்ட சொல்லிட்டு போடா. நீ எங்க போற? இவ கூட நானும் அவுட்டிங் போலான்னு இருக்கேன். நீ போற விஷயத்தை என்கிட்ட முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? நேத்து ராத்திரி தான் நான் முடிவு பண்ணேன். அதுக்கு முன்னாடி கல்யாணம் இவங்க கூட அனுப்பலாம்னு நினைச்சேன். 11:30 மணிக்கு பக்கத்து டவுன்ல ஒரு டீலர்ஸ் மீட்டிங் இருக்கு. நான் தான் அதோட தலைவர். அதனால நான் கண்டிப்பா அங்க போய் ஆகணும். அதுக்கும் இவங்க போற டூருக்கும் என்னங்க சம்பந்தம்? நான் பேசிட்டு இருக்கும்போது நீ குறுக்க பேசாத. ரிட்டர்ன் ஃபைல் சம்பந்தப்பட்ட விஷயமா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணணும். மீட்டிங்காக அவங்க என்னை வர சொல்லியிருக்காங்க. நம்ம சிஏ கூட நான் ஒன்றை தான் அனுப்பலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். கல்யாணி இவங்க கூட போயிட்டு வரட்டுமே? அக்கௌண்ட்ஸ் புக்கெல்லாம் எடுத்துட்டு நீ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு உடனே போயிட்டு வந்துரு. சூரஜ், டூர் எப்ப வேணாலும் போய்க்கலாம்ப்பா. ஆனா அதை விட இது ரொம்ப முக்கியம்ப்பா. நீங்க அப்பாவோட வேலைக்கு போயிட்டு வாங்கன்னு. கல்யாணியை நாங்க பாத்துக்கிறோம். அப்பா, நீங்க கண்டிப்பா வரணும்ப்பா எங்க கூட. கல்லு, இந்த மாதிரி பேசி அப்பாவை டென்ஷன் படுத்தாத. இந்த ட்ரிப்ல அப்பாவும் கூட வரணும். அப்பதான் நல்லா இருக்கும். கல்யாணி, நீ இவங்க கூட போயிட்டு வா. அப்பா வாங்கப்பா. நான் சொல்றது கொஞ்சம் கேளு கல்யாணி. தாத்தா சொல்ற வேலையை நான் பார்த்தாகணும். நான் இங்க இல்லைன்னா வேற சில பிரச்சனைகள் வரும். நீ கோவப்படுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. என்ன கூட்டிட்டு போனல நீ அடம் பிடிக்காத. அப்படி பண்ணா அப்புறம் உன்னாலே போக முடியாது. பரவாயில்ல, அப்பாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா. கல்யாணி, நீ எங்க கூட வந்துருமா. சூரஜ் அண்ணா, நாங்க போயிட்டு வரோம். வாமா. வா கல்லு. ஏறு. சரி, நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வரோம். என்ன பல வாசலே பார்த்துட்டு இருக்க? அவங்க வரேன்னு சொன்ன டைம் முடிஞ்சு போச்சுக்கா. காத்துட்டு இருக்கும் போது நேரம் உடனே போற மாதிரி தான் தோணும். ரெடி ஆயிட்டு இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆஹா, இது புது ட்ரெஸ்ஸா? எனக்கு மட்டும் இல்ல, வினுவும் புது ட்ரெஸ் தான் போட்டிருக்கான். டேய் தம்பி, இது சூப்பரா இருக்கே. என்ன சூப்பரா இருக்கு? இவனோட சட்டைய பத்தி தான் சொல்றேங்க. சட்டை போடாட்டி இவன் சூப்பரா தானே இருப்பான். என்னங்க, குழந்தைங்க மேல கண்ணு வைக்காதீங்க. இவனை நான் கண்ணு வைக்கிறேனா? கண்ணு வைக்கிறவங்களோட கண்ணை நோன்றதை தவிர இவனுக்கு வேற எந்த வேலையும் தெரியாது. என்னடா நான் சொல்றது? டேய், உன் Dress செமடா. முதல் சம்பளம் வாங்கும் போதே இதை வாங்கிட்டேன். சம்பளம் வாங்கிட்டியா? ஆனா எனக்குன்னு அதுல நீ எந்த காசும் செலவு பண்ணலையே. எல்லாமே செலவாயிடுச்சு மாமா. இப்ப இருக்கிற ஃபேமிலி கண்டிஷன்ல 25,000 ரூபாய் கிடைச்சாலும் அது பத்தவே பத்தாது. காலையிலேயே போலான்னு சொன்னீங்க, ஆனா இன்ன வரைக்கும் போகவே இல்லையே. பிரீத்தி ஆண்டி வரணும் இல்லப்பா. இதுக்கப்புறம் வரமாட்டாங்களோ?
அவங்க வருவாங்கடா, நீ கொஞ்சம் பொறுமையாயிரு. இங்க பாரு, நீ ஒரு பெரிய கவர் எடுத்து அதை உன் கையில வச்சுக்க. டூர் போகும்போது பெரியப்பாவுக்கு என்னென்ன தேவையோ அதை வாங்கி அந்த பைக்குள்ள வச்சுக்கணும். நீ திரும்பி வரும்போது உன்னோட சந்தோஷத்துக்காக பெரியப்பா நான் அதை வாங்கிக்குவேன்ல. பெரியப்பா நீங்க அப்படிலாம் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க சொந்தமா வாங்கிக்கிட்டாலே போதும். டே செல்லம், நீ இப்ப செல்லம் வெள்ளெல்லாம் கொஞ்சம் தேவையில்ல. ஆமா, இதில் தானே என்னோட ட்ரெஸ் இருக்கு. அது அங்கேயே வை, வண்டி வந்தது நம்ம எடுத்துக்கலாம். அவங்க இப்பவே வந்துருவாங்க. அம்மா வாங்க, நம்ம வெளியில போய் வெயிட் பண்ணலாம். பாலா, இவனுக்கு ரொம்ப அவசரம். அவங்க வந்ததுக்கு அப்புறம் போலாம் வேணும். அதெல்லாம் லேட் ஆயிடும்டி. வெளியில வெயிட் பண்ணா வந்தோடனே கிளம்பிடலாம் இல்லையா? இருடா வேணும். அவன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கான். வினு, யாரடா எதிர்பார்த்துட்டு இருக்க? அவங்க இன்னும் வரவே இல்லையே. அவங்க வருவாங்க. நீ இந்த பேக்கை என்கிட்ட கொடு. இது என்னோட பேக், நானே வச்சுக்கிறேன். இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமா? இங்க பாரு, என் சந்தோஷத்துக்கு ஒரு குறையும் இல்ல. எங்க போற கல்லு? இங்க வந்து நில்லு, இல்லனா இன்னும் லேட் ஆகும். வாகிலா, நம்ம இந்த கார்ல தான் போக போறோமா என்ன? ஆமா, ஏன் இது போதாதா? பாலா, லேட் ஆகலல, கிளம்பலாமா? நான் போய் அத்தைக்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். கல்லு, இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் கார்ல ஏறு. வாகிலா, வா வினு, வாங்க. நான் ஃப்ரண்ட்ல அம்மா கூட தான் உட்காருவேன். யாரும் அவசரப்பட வேணாம், நிறைய இடம் இருக்கு. கிளம்புறதுக்கு எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்க போட்டிருக்கு. இங்க பாருங்க, நம்ம 2 பேரும் பெரிய அளவுக்கு பழகுனது கிடையாது. என்னோட பேரு சதீஷ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஊர்ல நம்ம 2 பேரும் மீட் பண்ணிருக்கோம். எனக்கு தெரியும், வேணுகோபனோட அண்ணன். அப்படி சொல்லாதீங்க, பாலாவோட அண்ணன் அப்படி சொல்றதா எனக்கு பிடிக்கும். அப்புறம் நானும் என் பொண்டாட்டி அனிலாவும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு பாலாவுக்கு சப்போர்ட்டா இருக்கோம். அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நாங்க தான் கூட இருந்து பாத்துக்கிறோம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.